சென்னை நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரை உள்ள கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மீனவர்கள் திமுக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நொச்சிக்குப்பம் முதல் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் வரை உள்ள கடல் மற்றும் கடற்கரை பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என மீனவர்கள் திமுக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் குறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். பட்டினப்பாக்கம் சுற்றி இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம், முள்ளிக்குப்பம், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி கண்டித்து இன்றைக்கு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பட்டினப்பாக்கம் சாந்தாம் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போக்குவரத்து சாலையாக இயக்கப்பட வேண்டும் என்றும் மீனவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போன்று மயிலை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்து சபை சார்பில் திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மீனவர்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை நம்பியே தங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. எனவே இந்த பகுதி குறிப்பாக நொச்சிக்குப்பம், மயிலாப்பூர், அதே போன்று சீனிவாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் அந்த மீன்பிடி பகுதியில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மீன்பிடி தொழில் பாதுகாப்பாக இருந்தால்தான் தங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இதில் பல்வேறு இடையூறுகள் இருப்பதாக அந்த மக்கள் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது தங்களுடைய கண்டன முழக்கங்களாக பதிவு செய்தார்கள். குறிப்பாக திமுக அரசு இதை கருத்தில் கொண்டு உடனடியாக தங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். காமராஜர் சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருப்பதாகவும், அதே போன்று லூப் சாலையில் வாகனங்கள் இயக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் தடை செய்யப்படுவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுகிறது என்கிற வேதனையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை விபத்துகளை சரி செய்ய போக்குவரத்து காவலரை கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனவர்களின் ஆர்ப்பாட்டம் குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அப்புறம் 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. இது வருஷமா தொடரக்கூடாது. மீனோட உரிமை. சாந்தம் சாலை, இருவழி சாலை இருக்குது. அங்கதான் நீங்க கவர்மெண்ட் பஸ் எல்லாமே போடலாம். நாங்க ஏன் ஆக்கிரமிப்பாளர்? எங்களுடைய உரிமையை படிச்சுட்டு நாங்க ஆக்கிரமிப்பாளரா? எங்களுடைய பூர்வீக இடத்தை நீங்க ஆர்பிட் பண்ணுவீங்களா? நாங்க அனுமதி கொடுத்தோம். அந்த அனுமதியை மீறி 1 வருஷம் இது பண்றாங்க. 1 வருஷமா இந்த வண்டி விடுறாங்க. புரியுதுங்களா? எங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையா மீனவனை அடிப்படையா நெசுக்கிறதுக்கு இவங்க இது பண்ணிருக்காங்க, முயற்சி பண்றாங்க.